ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் லோட்டஸோட விட்டமின் சி ஸ்கின் பிரைட்னிங் டே க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனலில் லோட்டஸோட ஒயிட் க்ளோ க்ரீம் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் லோட்டஸோட அண்ட் ரெட்னால் க்ரீம் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸோட ஒரு விட்டமின் சி ஸ்கின் பிரைட்னிங் டே க்ரீம். நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி ரிப்பேர் பண்ணி நல்லா ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுக்கும். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டே க்ரீம்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த க்ரீமில் வந்து உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரும் கொடுத்துருக்காங்க. SPF 25 இருக்குது, ப்ளஸ் PA+++ இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு பிரைட்னிங்க்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து சிலிக்கான் பேரபின் எதுவுமே இல்லை, நோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் 100% வந்து உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால மட்டுமே செஞ்சுருக்காங்க. எந்த வகையான கெமிக்கல்ஸுமே இல்லை அண்ட் 100% வீகனான ப்ராடக்ட் இது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 50 கிராம் வந்து 225 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்கிது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்காக, பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கு, டேன் ரிமூவில் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் அண்ட் ஒயிட்டன் ஆக்கணுன்னாலுமே ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 100 விட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுனா 100 விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. 10 விட்டமின் சி, 100 விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து அதை பற்றி வந்து நோ கமெண்ட்ஸ். பிகாஸ் இது என்னன்னே எனக்கு வந்து சரியாக புரியல. எப்படி அவ்வளோ விட்டமின் சின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சி அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கின் பிரைட்னிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் ஒவ்வொரு நம்ம விட்டமின் சி சிரம் எடுத்துக்கிட்டோம், இல்லை விட்டமின் சி பேஸ்ட் க்ரீம் இருக்கட்டும், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் அந்த விட்டமின் சியை வந்து டெரைவ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆரஞ்சில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரூட்டில் இருந்து இருக்கலாம், இல்லை கெமிக்கல் இருந்து அவங்க விட்டமின் சி எடுக்கலாம். இந்த மாதிரி எதுலேருந்து வேணாலுமே அவங்க விட்டமின் சி வந்து கொண்டு வர முடியும். பட் இந்த ஒரு லோட்டஸ் பொட்டானிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நேச்சுரலான ஒரு விஷயத்துலேருந்து தான், ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் வந்து அவங்க வந்து அந்த பிளான்ட் பேஸ்டு இதுலேருந்து தான் வந்து அந்த ஆக்டிவ்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லி வந்து சேஃபாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து விட்டமின் சிக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். என்ன இன்க்ரீடியன்ட்லேருந்து அவங்க விட்டமின் சி எடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் சொல்லுவோம் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. அது ரொம்ப ரேராக தான் நம்ம ஊரில் வந்து கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது அண்ட் உங்களுக்கு சாத்துக்குடியில் விட்டமின் சி இருக்குது. ஸோ அதெல்லாம் விட வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட்டில் வந்து நிறைய விட்டமின் சி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து இது வந்து ஸ்கின்னை இன்னும் பிரைட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரேப் ஃப்ரூட்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சன் டேனை வந்து நார்மலாக நீங்கள் இது ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போதே கம்மி பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஈவன் ஹேர் க்ரோத்து கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணும். உங்களோட ஆன்டி ஏஜிங், சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் வந்து கம்மி பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து அது ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆயிலி ஸ்கின் டைப்பு கூட செட் ஆகும். ஏன்னா வந்து அது எக்ஸஸ் ஆயிலை வந்து கம்மி பண்ணுறதுனால ஈவன் ட்ரை ஸ்கின்னுக்கு கூட செட் ஆகும். பிகாஸ் வந்து இது வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபேஸில் கொடுக்கறதுனால. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த கிரேப் ஃப்ரூட் வந்து என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதோட விஷயம்னால தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் இல்லை, பெரபன் இல்லை, கெமிக்கல் இல்லை அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. மெயினாக ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அப்படின்னா அந்த பெரபின் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸோ இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸோ வந்து எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் இது வந்து ஸ்கின் க்ளோ வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேனை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் முடியும் போது உங்கள் ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணுன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா வெப்சைட்லையுமே இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே ஈஸிலி அவைலபிள் தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டே க்ரீம், அதுவும் இல்லாமல் SPF இருக்கிறதுனால நீங்கள் காலையில் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம், இது நைட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 வீக்ஸ்லேயே வந்து டேன் எல்லாம் கம்மியாகும். அண்ட் கிராஜுவலாக யூஸ் பண்ணும்போது ஒரு பேக் முடியும் போது உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டனாக, நல்லா க்ளோயிங்காக, நல்லா ரேடியண்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் விட்டமின் சி சீரம் மட்டும் யூஸ் பண்ண முடியல, என்னால் ஒரு ஸ்கின் கேரை வந்து பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல க்ரீம் வந்து வேணும், எல்லாமே இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எதுக்கும் இதை பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கூட ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. பிகாஸ் SPF 25 மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது. தேங்க்யூ.